மினி விலாக் பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து சிம்பிளா சாப்பாடு, புதினா சட்னி, ரசம் செஞ்சு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ஈவினிங் டைமில் இருக்கும்போது ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரவா லட்டு செய்யலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி தான் வந்து ரவா லட்டு வந்து செஞ்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்திட்டு நான் வந்து 1½ கப் அளவுக்கு வந்து ரவை வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதோட ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் வந்து அடிபத்திரக்கூடாது. அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது கூடவே நீங்கள் எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே வந்து 1 கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்கிற ரவை, இந்த சுகரு, அது கூடவே வந்து நெய்யில் வறுத்துருக்கிற முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து லட்டு வந்து ரெடி ஆயிரும். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.